இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். டேனியல் பாலாஜி இருக்காருல்ல, அவரு இப்ப கார்டியாக் அரெஸ்ட்னால உயிரிழந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குது. அவரோட உயிரிழப்பிற்கு அவரோட குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். அவரு சித்திங்கிற சீரியல் மூலமா தான் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அதுக்கப்புறமா அழகாய் அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் நடிச்சிருந்தாரு அப்படின்லாம் இருக்க. அதை தொடர்ந்து தான் ஏப்ரல் மாதத்தில் காதல் கொண்டேன் இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் படமே அவர் இன்ட்ரடியூஸ் ஆனது ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற படத்தின் மூலமா திரையில இன்ட்ரடியூஸ் ஆனாரு. சித்தி அப்படிங்கிற சீரியல்ல இன்ட்ரடியூஸ் ஆனாலும் திரைப்பயணங்கிறது ஏப்ரல் மாதத்தின் மூலமா தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் காக்க காக்க படத்துல முக்கியமான கேரக்டர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணியிருந்தாரு. அந்த ரோல் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் தான் வேட்டையாடு விளையாடவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமையாடவா இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா துருவ நட்சத்திரம் வரையிலும் கௌதம் மேனன் அவர் யூஸ் பண்ணாத ரோலே இல்லை. இப்படி ஒரு ஃபேமஸான ஆக்டரா தான் வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவரு இப்போ உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிறது கேட்கறக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குது. அவரு தமிழ்ல லாஸ்டா என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அரியவன் அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காரு. அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னாலும் ரிலீஸ் ஆகாம இருக்கிற அவரோட கடைசி படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துருவ நட்சத்திரம் தான். அந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. துருவ நட்சத்திரம் ஒரு யூனிவர்ஸா இருக்க போகுது, நிறைய படங்கள் வரப்போகுது, அதுல இவருக்கு நல்ல ரோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது இப்ப நடக்காது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவரோட குடும்பத்திற்கு இந்த இடத்துல ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.